ஹலோ ட்ரேடர்ஸ், வரும் வாரம் மார்க்கெட் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போது நான் நிஃப்டியோட வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கேன். லாஸ்ட் வீக் நிஃப்டி முடிஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா நமக்கு கிளியராக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரைடே அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஐ வந்து அதிகமாக பை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 7,900 crores பார்த்தீங்க அப்படின்னா பை பண்ணியிருக்காங்க ஓவராலாக. ஸோ அது வந்து ஒரு பெரிய ரீசன் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்ததுக்கு. நம்ம ஆல்ரெடி இந்த ரேஞ்ச் இந்த லெவலில் கண்டினியூவாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் 2-3 வாரமாகவே. இதுக்கு மேலே மார்க்கெட் க்ளோசிங் வச்சா தான் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா அப்சைடு மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அது கிட்ட போனது, ஆனால் அதில் பிரேக் பண்ண முடியல. அகெயின் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே வந்துடுச்சு. இப்போ ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் டே கேண்டில் 20 EMA கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ ஃபர்தராக அது வந்து அப்புறம் காமிக்கிறேன். இப்போது இந்த ரேஞ்ச், அதாவது இதோட ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து இந்த 25,250க்கு மேலே நல்ல மார்க்கெட் வந்து க்ளோசிங் வச்சா தான் ஃபர்தராக பார்த்திங்கன்னா அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கு மார்க்கெட் போகும். கிளியராக அது வரைக்கும் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் பெரிய அளவில் மூவ்மெண்ட் இருக்காது. ஏன்னா இது வந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக ஆக்ட் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான். ஆனால் இந்த வாரம் வந்து இது பிரேக் பண்ணலாம். சரிங்களா? பிரேக் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நிறைய எஃப்ஐயோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து வந்திருக்கு. ஆனால் இதில் ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னா, இப்போ நடக்கிற இந்த வார், இவ்வளோ நாளாக வாரை பற்றி பேசாமல் சடனாக இப்போ பேசுகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் வார் நடக்கிறப்போ அது நமக்கு டைரெக்டாவோ இல்லை இன்டைரக்டாவோ பெரிய அளவில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தலை. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா வந்து டைரக்ட் அட்டாக் அப்படிங்கிறது வந்து ஈரான் மேலே பண்ணியிருக்காங்க. ஈரானோட 3 நியூக்ளியர் பிளான்ட் மேலே அட்டாக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஏமனோட மிலிட்ரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் அஃபிஷியலாக இந்த வாரில் இன்வால்வ் ஆகிட்டோம். எப்போ வந்து அமெரிக்கா ஈரான் மேலே அட்டாக் பண்ணாங்களோ அப்போது அமெரிக்காவுக்கு ஆப்போசிட்டாக நாங்கள் இந்த வாரில் பங்கெடுக்கிறோம், ஈரானுக்கு உறுதுணையாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஏமனோட மிலிட்ரி அஃபிஷியலாக இப்போ தான் பார்த்திங்கன்னா நியூஸ் வெளியிட்டிருக்காங்க. அப்போது இனிமேல் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஒரு பேனிக்கை வந்து க்ரியேட் பண்ணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அது வந்து ஒரு 2 நாட்டுக்கு நடுவில் தான் நடந்துச்சு. இப்போ தேவையில்லாமல் அமெரிக்கா உள்ற நுழைஞ்சது மட்டும் இல்லாமல் டைரக்ட் அட்டாக்கும் பண்ணியிருக்கிறதுனால அப்போது ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுற கண்ட்ரிஸ் அப்படிங்கிறது அது ஒவ்வொன்றா உள்ற வர ஆரம்பிக்கும். அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வேர்ல்டு வார் க்ரியேட் ஆகிறதுக்கான சான்சஸை வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணும். அப்போது இப்போ தான் என்ன நடக்கும் அப்படின்னா, பேனிக் க்ரியேட் ஆகும். இதுக்கு முன்னாடி இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் பேனிக் இருக்காது. இதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஒரு பேனிக் சுச்சுவேஷன் அப்படிங்கிறது க்ரியேட் ஆகும். அப்போது இப்போ என்ன எல்லோரும் கவனிப்பாங்க அப்படின்னா, யூஎஸ் மார்க்கெட்டை வந்து ரொம்ப கவனமாக பார்ப்பாங்க. யூஎஸ் மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு செல்லிங் ப்ரெஷரோ இல்லை பேனிக் செல்லிங்லாம் நடக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக வேர்ல்டு இண்டிசஸ் எல்லாத்தையும் வந்து பாதிக்கும், நம்மளையும் கண்டிப்பாக பாதிக்கும். இந்த வாரம் எப்படி நடக்க போகுது, மார்க்கெட் எந்த மாதிரி இருக்க போகுது, அதை பொறுத்து தான் பார்த்திங்கன்னா மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இருக்கும். நாளைக்குள்ளே மற்ற கண்ட்ரிஸ் ஏதாவது இந்த வாரில் வந்து பங்கெடுத்துக்குது அப்படின்னா அது இன்னும் ஒரு பேனிக்கை வந்து க்ரியேட் பண்ணும் இன்வெஸ்டர்ஸ் மத்தியில். எங்கே இந்த வார் வந்து ஒரு முடிவுக்கு வராமல் கண்டினியூ ஆகிடுமோ, இப்போ இருக்கிற ப்ராஃபிட்லேயோ இல்லை இப்போ இருக்கிற கேபிட்டலையோ பார்த்திங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு சேஃபாக அமௌண்ட்டை எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுவாங்க. அப்போ தான் என்ன நடக்கும் அப்படின்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த வார் இஷ்யூவை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நைட்டுக்குள்ளே, அதாவது நாளைக்கு மண்டே ஓப்பனிங் ஆக போகுது, இன்றைக்கி நைட்டுக்குள்ளே என்னென்ன நியூஸ் எல்லாம் வரப்போகுதுன்னு தெரியல. எந்த கண்ட்ரிலாம் இதில் வந்து இன்வால்வ் ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி செல்லிங்கோட ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கும் மார்க்கெட்டில். மற்ற குளோபல் மார்க்கெட்லேயே அது வந்து எதிரொலிக்கும். ஏன்னா என்ன தான் இதுக்கு முன்னாடி வார் நடந்துக்கிட்டு இருந்தாலும் 2 கண்ட்ரிக்கு நடந்தாலுமே பெரிய அளவில் எந்த கண்ட்ரிலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஷர் இல்லை. யூஎஸ்லேயும் இந்த ப்ரெஷர் இல்லை. ஆனால் இப்போ யூஎஸ் வந்து டைரெக்டாக இன்வால்வ் ஆகிடுச்சு. அப்போது இதுக்கப்புறம் வந்து வாரோட அந்த பாதிப்பு அப்படிங்கிறது வந்து ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். சரி, இப்போ அடுத்ததாக நம்ம டெக்னிக்கலாக பார்க்குறோம். அப்படிங்கிறப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்க்கெட் இந்த 25,250க்கு மேலே க்ளோசிங் வச்சிருச்சு. அதாவது 1 hour கேண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக க்ளோசிங் வச்சிருச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது டே கேண்டில் இதை நான் வைக்கிறேன். இப்போ டே கேண்டில் பார்க்குறப்பையும் அதே நிலைமை தான். உங்களுக்கு வந்து அழகாக பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட்டு. மார்க்கெட் இன்கேஸ் கரெக்ஷன் ஆகுது, அதாவது ரிவர்சல் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் இங்கே சப்போர்ட் எடுக்கணும். அதாவது 25,000லேருந்து 24,950 இந்த ரேஞ்சிலேயே மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துடணும். இன்கேஸ் மார்க்கெட் கீழே இறங்குது அப்படின்னா மேஜர் சப்போர்ட் இந்த பாயிண்ட்டாக தான் இருக்கும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க.
24,950லேருந்து 25,000. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் இப்படி கீழே இறங்குது அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். இந்த லெவல் ரேஞ்சை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அப்போது எப்போ இதை பிரேக் பண்ணுதோ, அதாவது 24,700 இருக்கு இல்லையா, இந்த ரேஞ்சு, இந்த இடத்த பாருங்கள். மார்க்கெட் இங்கேருந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன கரெக்ஷனு, அதுக்கப்புறம் ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. அப்போது இந்த ரேஞ்சு இன்கேஸ் 24,950 பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா இதை எப்போ பிரேக் பண்ணுதோ இந்த ரேஞ்சை நோட் பண்ணிங்க. அடுத்ததாக 24,700 750 கிட்ட வந்துடும். ஓகேவா? ஸோ இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் கீழே வந்துடும். ஏன்னா இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு இல்லையா. மார்க்கெட் இங்கேருந்து ரைஸ் ஆன மார்க்கெட்டு அகைன் ஒரு ஃபால் வந்திருக்கு. ஃபால் வந்து இந்த ரேஞ்சில் வந்து நல்ல சப்போர்ட் எடுத்திருக்கு 24,800லேருந்து 750. அப்போது இந்த இடத்த பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இனிமேல் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்கு மேலே ஏறாது, அதுக்கப்புறம் கீழே வந்துடும். அப்போ நமக்கு கண்டினியூஸ் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து 24,950 to 25,000 இது வந்து இமிடியேட் சப்போர்ட்டு. இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 24,800 to 750 இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து முடிச்சிடும். இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பிரேக் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. கீழே மார்க்கெட் வந்து நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, சரி. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி இந்த ஹை வச்ச ரேஞ்ச், அதாவது 24,237 240 இந்த ரேஞ்சு தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஹை போனது. அதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து அதை தான் நம்ம சொல்லியிருந்தோம் 24,250. இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணால் அடுத்தது மார்க்கெட் எங்கே போய் நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 25,450 இருக்கு இல்லையா, இதுதான் மார்க்கெட்டுக்கான அடுத்த ரெசிஸ்டன்ஸ். இன்கேஸ் மார்க்கெட் வந்து இதை நல்லா பிரேக் வச்சு இது அப்சைட் மூவ்மெண்ட் போகுது அப்படின்னா இதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எது வரைக்கும் போகும் அப்படின்னா 25,450 இந்த ரேஞ்ச், 400லேருந்து 450 இந்த ரேஞ்ச் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இந்த வீக்குக்கு. இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்ததாக 25,700 வரைக்கும் போகும், 700 ஆர் 750 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு 25,450. இதுக்கு அடுத்தது இதை நல்லா பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 25,750. ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்கான இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இமிடியேட் சப்போர்ட். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு இப்போ இருக்கிற ரேஞ்சு, இந்த ரேஞ்சில் 25,250 பிரேக் பண்ணும். அப்படி பண்ணுச்சுன்னா அடுத்தது 450 400 வரைக்கும் போகும். இதை நல்லா பிரேக் பண்ணிச்சு ஸ்ட்ராங்காக அப்படின்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா 25,800 to 25,750 இந்த ரேஞ்சுக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கீழே வந்து பார்த்துக்கோங்க, நமக்கு இமிடியேட் சப்போர்ட் அப்படிங்கிறது எது இருக்குது, நமக்கு 25,000 ரேஞ்சு, அதாவது 24,950லேருந்து 25,000 அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கு கீழே வந்துச்சு மார்க்கெட் அப்படின்னா நமக்கு 24,800லேருந்து 750. சரியா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் சப்போர்ட். இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து திரும்ப டவுன் சைடுக்கு வரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அதிகம். இப்போ இதை 1 ஹவரில் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நமக்கு கொஞ்சம் கிளியராக தெரியும். ரெண்டாவது, மார்க்கெட் வந்து ஃப்ரைடே அன்றைக்கி நல்லா மேலே ஏறுனுச்சு இல்லையா, இந்த இடத்துல மேலே போன மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டோஜி இவ்வளோ தூரம் ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்கு. ஸோ இந்த கேண்டில் இவ்வளோ பெரிய விக்கு ஃபார்ம் ஆகிட்டு போனதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா இப்போ 2 வீக்ஸாக ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து இங்கே வந்து ட்ரா பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ அப்போது அந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்கு பாருங்க. அப்போது இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், இது 2வது 3வது ரெசிஸ்டன்ஸ், அப்புறம் 4வது ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் இங்கே 5வது ஆக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இதை நல்லா பிரேக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் கிளியராக தெரியும், இந்த ரெசிஸ்டன்ஸை இது நல்லா பிரேக் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் வந்து மார்க்கெட் நல்லா மூவ்மெண்ட் எடுத்திருக்கு. அப்போது இன்கேஸ் மார்க்கெட் கீழேயே இறங்கினாலும் இந்த ரேஞ்சு அதை தான் நம்ம போட்டிருந்தோம் 25,000லேருந்து 24,950 இந்த ரேஞ்சில் மார்க்கெட் இன்கேஸ் கீழே இறங்கினாலும் இந்த ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுக்கணும். சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் வந்து மேலே போக ட்ரை பண்ணும். ஸோ அதனால் இந்த ட்ரெண்ட் லைனையும் நீங்கள் இப்படியே எக்ஸ்டெண்ட் கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆல்ரெடி இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் மேலே போயிருக்கு. அப்போது மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் அதிகம். இன்கேஸ் இந்த ட்ரெண்ட் லைனை திரும்ப பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு அப்படின்னா ஃபர்தராக 24,800லேருந்து 750 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துடும் மார்க்கெட். இந்த ரேஞ்சையும் நீங்கள் ப்ராப்பராக நோட் பண்ணிக்கோங்க. இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அன்னைக்கு மார்க்கெட் உங்களுக்கு என்ன தருதோ அதுதான் உங்களோட லாஜிக்காக இருக்கணும். அதாவது ஓவராலாக நீங்கள் வந்து ஒரு அனலிசிஸ் பண்ணி வச்சுருப்பீங்க, ஆனால் இன்ட்ராடேயில் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி நடக்கும். அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் பிளானை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த மாதிரி நம்ம வீக்லி பார்க்குறது யாருக்காக அப்படின்னா பொசிஷனலாக சில பேர் வந்து ஹோல்டு பண்ணுவாங்க. ஆப்ஷன் செல்லிங்காக இருக்கலாம், இல்லை பையிங்காக இருக்கலாம். ஸோ அவங்களுக்காக தான் இந்த மாதிரியான ரேஞ்ச், இந்த ரேஞ்செல்லாம் தாண்டுனுச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஐடியா. அதே போல் நீங்கள் ஆப்ஷன் பையிங் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஒரு டைம் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வாரோட அந்த பேனிக் எல்லாம் பார்த்தீங்கன்னா சடனாக இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ ப்ரீமியம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ அந்த டயத்தில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஆப்ஷன் பையிங்கில் வந்து
உள்ள வரக்கூடாது. ஏன்னா ப்ரீமியம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்தாலுமே உங்கள் ப்ரீமியம் வந்து ஏறாது. ஸோ அந்த இஷ்யூலாம் இருக்குது. அதனால் ஒவ்வொரு டைமும் ஐவியை செக் பண்ணிக்கோங்க, இந்தியா விக்ஸை செக் பண்ணுங்கள், என்ன மாதிரி இருக்குது, இல்லை நார்மலாக இருக்கா, எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆப்ஷன் பையிங் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். ஸோ நமக்கு 1 ஹவரில் பார்க்குறப்ப கிளியராக இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு வந்து அந்த ட்ரெண்ட் லைனை வந்து மார்க்கெட்டை பிரேக் பண்ணிவிட்டு திரும்ப ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் மேலே போயிருக்கு. அப்போது என்னோடய வியூ இதுக்கு முன்னாடி, அதாவது சாட்டர்டே வரைக்கும், இந்த சண்டே மார்னிங்க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அப் சைடில் தான் இருந்துச்சு என்னோடய வியூ. ஏன்னா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, மார்க்கெட் வந்து இனிமேல் மேலே தான் போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன குழப்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வார் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அதாவது புதுசாக அந்த வாரில் வந்து ஆட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் அவங்க பங்கெடுத்துக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இனிமே வந்து ஒரு பேனிக் அப்படிங்கிறது வந்து வர அதிகமாக இருக்கும். அப்போது மார்க்கெட்டில் எது வேணாலும் நடக்கிற மாதிரி ஆகிடும். அதனால தான் நம்மளால் ப்ராப்பராக சொல்ல முடியல மார்க்கெட் மேலே தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ரைடே அன்னைக்கு எஃப்ஐஐ வந்து நிறைய பை பண்ணியிருக்காங்க. ஸோ சென்டிமெண்ட் அவங்கள பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து அப்சைட் வியூ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ரெண்டாவது நம்ம EMA 20 சொன்னோம் இல்லையா, இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு டே கேண்டில் இப்போ நான் வச்சுருக்கேன். இதில் நம்ம EMA 20 வந்து ஆட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கள், மார்க்கெட் இதுக்கு முன்னாடி வந்து மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு, பெரிய அளவில் க்ளோஸ் இல்லை. ஆனால் இங்கே வந்து கீழே க்ளோசிங் வச்சாலும் க்ரீன் கலர் கேண்டில் தான் திரும்ப சப்போர்ட் எடுத்துருச்சு. இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஒரு இண்டிசிஷன் மாதிரி இருந்து அப்புறம் EMA 20லேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்கு. அப்போது மார்க்கெட் வந்து என்ன புரிஞ்சிக்கலாம், டெக்னிக்கலாக என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கு ரெடியாக இருக்குது. இதுதான் டெக்னிக்கல் வியூ. நல்லா புரிஞ்சுக்கோங்க. டெக்னிக்கலாக மார்க்கெட் வந்து அப்சைடில் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து அதிகமாகிடுச்சு. ஆனால் இந்த வார இஷ்யூ இருக்கிறதுனால நம்மளால் கரெக்டாக முடிவு பண்ண முடியல. எந்த நியூஸ் வேணாலும் சடனாக வரலாம். அப்போ எப்படி வேணாலும் இன்வெஸ்டர்ஸோட மைண்ட் செட் வந்து மாறலாம். அப்படிங்கிறதுனால இதெல்லாம் அடுத்தடுத்த சப்போர்ட்டாக வச்சுக்கோங்க. அந்த சப்போர்ட் இதெல்லாம் பிரேக் பண்ணுறதை பொறுத்து உங்களோட ட்ரேடிங் டிசிஷனை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நம்ம சேனல்லேருந்து எந்த விதமான கால்ஸோ இல்லை டிப்ஸ் இந்த மாதிரியான சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. ஈவன் வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், இல்லை டெலிகிராமாக இருக்கலாம், எதுலேயுமே வந்து பண்ணுறது கிடையாது. இதையும் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, இந்த டெலிகிராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த சேனல் டெலிகிராம் மாதிரியே இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கால்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, தெரியுதா? ஸோ இது வந்து நம்ம சேனல் கிடையாது, இது வந்து ஆக்சுவலாக ஃபேக் ஐடி. இன்னொரு இதில் ஒரு விளையாட்டான விஷயம் என்னென்னா, இந்த ஃபேக் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஆனால் நம்மளோட ஒரிஜினல் டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நியர்லி 1800 அந்த மாதிரி தான் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த வந்து நம்பி ஏமாந்துடாதீங்க. இது நம்மளோட சேனல் கிடையாது, நம்மளோட அஃபிஷியல் டெலிகிராம் சைட் கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால் இதில் வந்து நீங்கள் போயிட்டு ஜாயின் பண்ணிட வேண்டாம். நம்மள்டேருந்து எந்த விதமான கால்ஸ் வந்து கிடைக்காது. ஸோ நம்ம மோஸ்ட்லி இந்த மாதிரி உங்களோட லேர்னிங் பர்பஸ்க்கு தகுந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். நம்மளோட வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். அதே போல் ஏதாவது மார்க்கெட்டோட இன்சைட்ஸ், மார்க்கெட்டோட வியூ பற்றி நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளோட சேனலில் ஃபுல்லாக. அதனால் இதில் கால்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்பி நீங்கள் வராதிங்க. அந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு டெலிகிராம் இருந்துச்சுனாலும் அது நம்ம சேனல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதீங்க. இது ஆக்சுவலாக ஒரு வியூவர் வந்து நமக்கு இதை காமிச்சாங்க, சார் இது மாதிரி பண்ணுறாங்க, அது நீங்கள் தானா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஸோ நம்ம இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.